Hello students, welcome back. In 10th standard social science, today we are going to discuss unit 5 geography, population. In the last session we have discussed about population and census and distribution and density of population. In today's session we are going to discuss migration. Do you all know what is meant by migration? It means movement of people across the region on territories. அதாவது மைக்ரேஷன் அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே இடம்பெயர்றாங்க அப்படின்னா வித்தின் அ கண்ட்ரி அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் மைக்ரேஷன். அண்ட் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறுறாங்க பிட்வீன் த கண்ட்ரிஸ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் த பீப்புள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாஸ் மூமெண்ட் நடக்குது அப்படின்னா அதுதான் மைக்ரேஷன். இது டூ டைப்ஸ், இன்டர்னல் மைக்ரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன். இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எந்த விதமான பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆவாங்க. அப்படி இருக்கப்போ பாப்புலேஷனில் தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச், பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷனில் சேஞ்ச் இருக்கும். ஒரே இடத்துக்கு மக்கள் அதிகமாக போகிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாஸ்லேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷனில் வேணால் ஒரு சேஞ்சஸ் நடக்குமே தவிர என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியாவில் பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரியில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு பாப்புலேஷன்லேயும் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னா வித்தின் அ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாஸ்லேருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு மூவ் ஆகுறது. ஸோ எந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இந்த மாதிரி மாஸ் மைக்ரேஷன் ரூரல்லேருந்து அர்பனுக்கு நடக்குது அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் போதுமான வசதிகள் இல்லாதது. ஸோ ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை தேடி அந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்லேருந்து அதை ரூரல் ஏரியாவை விட்டுட்டு அர்பன் ஏரியாவுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு மாஸ் மைக்ரேஷனுக்கு காரணமாக இருக்குது. மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹையர் வேஜஸ் தேடி போவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்படி மாஸ் மூமெண்ட் அர்பன் ஏரியாஸ் நோக்கி போகும்போது அர்பன் ஏரியாஸில் வந்து அதிகமாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த இடத்துல பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டு வகையிலுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் பாப்புலேஷன் காம்போசிஷன்ஸ், அதாவது மக்கள் தொகை கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. கலவை அப்படின்னா இந்த சென்ஸ் ஒரு கண்ட்ரியில் இந்த பாப்புலேஷன் காம்போசிஷன் அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏஜ், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், காஸ்ட், ரிலீஜன், லாங்குவேஜ், எஜுகேஷன், ஆக்குபேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாமே கலந்து இருக்கக்கூடியது தான் பாப்புலேஷன் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஸ்டடி ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன் எதுக்கு நம்ம வந்து அதை பற்றி படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினாக ஒரு சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து அந்த டெமோக்ராஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாப்புலேஷனை பற்றி உணர்ந்திருக்க முடியும். ஸோ ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு செயல்படுத்துறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் ஏஜ் காம்போசிஷன் அப்படின்றது வயது வித்தியாசத்தில், வயது பேஸ் பண்ணி, ஏஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கலவை. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ப்ராட் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஹூ ஆர் லெஸ் தென் 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜை ஒரு கேட்டகரியாகவும் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் எபோவ் 60 இயர்ஸை ஒரு கேட்டகரியாகவும், அதாவது 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு கேட்டகரி, 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸை, சீனியர் சிட்டிசன்ஸை இன்னொரு கேட்டகரியாகவும் பிரிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 15 to 59 இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து 62.5% வந்து அதிகமாக இருக்காங்க. அண்ட் தென் இவங்க தான் வந்து டோட்டல் மேன் பவர், நம்மளோட கண்ட்ரியோட மேன் பவர் இவங்க தான் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இவங்கள தான் இண்டிபெண்ட் பாப்புலேஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த குழந்தைகள் 15 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களும் 60 இயர்ஸ்க்கு எபோவாக இருக்கவங்களும் டிபெண்ட் பாப்புலேஷன். ஸோ இது வந்து நம்மளோட இந்தியாவில் 37.5% இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷனில் இண்டிபெண்ட் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது, 62.5. அதை தான் மேன் பவர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 15 வயசுலேருந்து 59 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள. ஸோ அந்த ஏஜ் காம்போசிஷன் பற்றி தான் அந்த பேராகிராஃபில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல் பாப்புலேஷன். ஒரு 1000 மேல் பாப்புலேஷனுக்கும் எத்தனை ஃபீமேல் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் செக்ஸ் ரேஷியோ. 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியோடைய செக்ஸ் ரேஷியோவில் ஒவ்வொரு 1000 மேல்ஸுக்கும் 940 ஃபீமேல்ஸ் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இதில் வந்து நமக்கு மேல் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது அண்ட் தென் ஃபீமேல் பாப்புலேஷன் கம்மியாக
தான் இருக்குது. அது நமக்கு நல்லா ஆப்வியஸாக தெரிய வருது. பட் கேரளா அண்ட் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஒவ்வொரு 1000 மேல் பாப்புலேஷனை விடவே ஃபீமேல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னா தயூ அண்ட் தாமன் யூனியன் டெரிட்டரி. அங்கே 618 ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. ஒவ்வொரு 1000 மேலுக்கும் 618 ஃபீமேல் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை அங்கே ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி செக்ஸ் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் அதிகமாக வர்றது ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இருந்ததை விட இப்போல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளாக இருக்குது. ரீசனபிளாக அட்லீஸ்ட் 940 ஃபீமேல்ஸாவது பர் 1000 மேல்ஸ்க்கு இருக்குது. அண்ட் தென் இது இன்னும் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிட்ரஸி ரேட், அதாவது எழுத்தறிவு இருக்கக்கூடிய மக்கள் தொகையுடைய கணக்கெடுப்பு. ஒரு கண்ட்ரியில் ஒரு மொழியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த மொழி உணர்வோடு அவங்க எழுதவும் வாசிக்கவும் அண்ட் தென் எழுதவும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இஃப் த பீப்புள் ஆஃப் த பர்டிகுலர் கண்ட்ரி இஸ் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் அப்படின்னா அவங்கள லிட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு கண்ட்ரியோடைய லிட்ரேட் பீப்புள், அந்த லிட்ரேட் பர்சன்டேஜ் வச்சு தான் அந்த கண்ட்ரியோட குவாலிட்டி ஆஃப் பீப்புளை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் பாப்புலேஷனில் இருந்து எத்தனை பேர் லிட்ரேட் பீப்புளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த லிட்ரஸி ரேட் தொடர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. முதல்ல இருந்ததுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி க்ரோத் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா இந்தியாவோட லிட்ரஸி ரேட் 74.04% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேல் 82.14%, ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா 65.46%. இதில் கூட பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த டிஃப்ரென்ஸை உணர முடியும். ஒரு 16.68% கேப் இருக்குது மேல் அண்ட் ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த லிட்ரஸி ரேட்டும் ஈக்குவலாக டேலி பண்ணுறதை நோக்கி தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அண்ட் ப்ரோக்ரஸே செயல்பட்டுருக்கு. இதெல்லாம் தான் நம்மளுடைய கண்ட்ரியோடைய க்ரோத், இதெல்லாம் நோக்கி தான் நம்மளுடைய இந்த வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரளாவோட டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கண்ட்ரிலேயே அதிகமான லிட்ரஸி ரேட் இருக்குது, 93.91%. அடுத்து யூனியன் டெரிட்டரியிலே லக்ஷதீப்பில் 92.28% அதிகமான லிட்ரஸி இருக்குது. ஸ்டேட்ஸ்னு பார்த்திங்கன்னா கேரளா, யூனியன் டெரிட்டரின்னு பார்த்திங்கன்னா லக்ஷதீப். அண்ட் ரொம்ப லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் எங்கே இருக்குது அப்படின்னா பீகார், 63.82%. இந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், இந்த வேலை வாய்ப்பு இருக்கிறது இல்லையா, இந்த தொழில் சார்ந்த கட்டமைப்பு அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் இந்த எக்கனாமிக் ரிலேட்டடாக கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்கள தான் நம்ம அந்த பாப்புலேஷனை தான் இந்த ஆக்குபேஷனல் பாப்புலேஷனுக்கு கீழே நம்ம கொண்டுட்டு வருவோம். ஸோ அவங்க தான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒர்க்கர்ஸை பார்த்திங்கன்னா எகெயின் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மெயின் ஒர்க்கர்ஸ், மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ். நம்மளுடைய இந்தியாவில் லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸ் படி பார்த்திங்கன்னா அந்த சென்சஸ் எடுக்கும் போதே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் என்னென்ன படிச்சிருக்காங்க, என்னென்ன வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்சஸ் டீட்டெயில்ஸ் வச்சு தான் நமக்கு இந்த ஒரு பர்சன்டேஜ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து 6 months அல்லது 183 days ஒருத்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மெயின் ஒர்க்கர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. 6 monthsக்கும் குறைவாக வேலை செய்யக்கூடியவங்கள மார்ஜினல் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க. வேலையே செய்யாமல் இருக்கவங்கள நான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாப்புலேஷன் டைனமிக்ஸ். ஹியூமன் பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் நம்ம ஒரு கண்ட்ரியோடைய பாப்புலேஷன் சைஸ் இதை பற்றிலாம் நம்ம படிச்சுக்கக்கூடியது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுடைய இந்த பாப்புலேஷன் ஸ்டடீஸை வச்சு முக்கியமான விஷயங்களில் நம்மளால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன். ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரி ஓவர் பாப்புலேஷன் ஆகிறதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஒரு க்ரோயிங் ப்ரெஷர் ஆஃப் பாப்புலேஷனால் நமக்கு நிறைய விதத்தில் பாதிப்பு தான் ஆகும்.
சோஷியலி, எக்கனாமிக்கலி, கல்ச்சுரலி எல்லா வகையிலையுமே நமக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக மெயினாக ஸோ எல்லா வகையிலையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். முக்கியமாக ஸ்பேஸ் பத்தாது. அண்ட் தென் ஒரு ரீஜனுக்கும் இன்னொரு ரீஜனுக்கும் அதிகமான மக்கள் தொகை, ஒரு ரூரல் ஏரியாஸில் ரொம்ப கம்மியாகவும் ஒரு சில இடத்துல ரொம்ப பெருசாகவும், ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷனில் ரொம்ப வேரியஸ் ஆகும். அண்ட் இதை தாண்டி மேஜர் இஷ்யூஸ்னு பார்த்தா ஓவர் க்ரௌடிங், அதிகமான மக்கள் நெரிசல், அதனால் டிராஃபிக் இஷ்யூஸ் ஆகும். அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பேர்த்துக்கு வேலை இருக்காது. அந்த நிறைய படிச்சிருந்தாங்களோ அந்த அந்த பொசிஷனுக்கு தகுந்த வேலை, அவங்க படித்ததுக்கு தகுந்த வேலை இருக்காது, அண்டர் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. அண்ட் தென் நம்மளுடைய வாழ்வு லோவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நம்மளோட வாழ்க்கை ரீதியாகவே பார்க்கும்போது ஒரு தேவையான விஷயங்களை நம்மளால் அட்டைன் பண்ண முடியாமல் ஒரு அந்த வேலைக்கும் கம்மியான சம்பளத்தோடு வேலை செஞ்சுட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அதான் லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அண்ட் மால் நியூட்ரிஷன், சத்து குறைபாடு ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த ரிசோர்ஸஸ், எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அதிகமாக யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் எல்லா ப்ராப்ளம்ஸும் இன்னும் ரைஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்ஹெல்தி என்விரான்மெண்ட் ஆகும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு கண்டிப்பாக ஓவர் பாப்புலேஷனால் ஆகும். ஸோ இதை இங்கேயும் சொல்லியிருக்காங்க.